நாங்கள் 2009ஆம் ஆண்டு இடம்பெயர்ந்து வவுனியாவில் போய் இருந்து நாங்கள் செட்டிகுளத்தில் சரியான கஷ்டப்பட்டு நாங்கள் என்னென்று கேட்டால் மழையில் ஒழுக்கு, அடுத்தது தண்ணி பிரச்சனை, சரியான கரண்ட் இல்லை, மண்ணெண்ணெய் பிரச்சனை, மற்றது நெருக்கடி, டொய்லெட் பிரச்சனை எல்லாம் நிறைய சகல பிரச்சனையை நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 2 வருஷத்துக்கிட்ட கஷ்டப்பட்டு நாங்கள் எல்லாருக்கும் வீடு இல்லை, 1-2 பேர் தான் வீடு இருந்துச்சு. 5-6 குடும்பம் ஒரு வீட்டில் இருக்கணும். மற்ற பிள்ளைகளோட பாதுகாப்பு இல்லை. துப்புரவா 2 வருஷம் கரண்டே இல்லை. சரியான கஷ்டப்பட்டு நாங்கள் சில உதவியல் தந்தவியல் வேர்ல்ட் விஷனால் மற்றது வேர்ல்ட் ஃபுட்டால் எல்லாம் அதுகள் ஓரளவு கொஞ்சம் காலம் சமாளித்து கொண்டு இருந்த நாங்கள். அதுக்கு பிறகு பிள்ளைகளும் படித்து கொண்டு இருந்தவையே அவைகளுக்கும் சில உதவிகள் செய்தவையே எங்களுக்கு இப்போ இந்த சூழல் ஓகே தான், படிக்கிறதுக்கும் சரி இதன்றதும் சரி. வாழ்வாதார திருப்பி கொண்டு வரது தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கொழிய, பொருளாதார சிக்கல்கள்லாம் இருக்கொழிய, மற்றபடி எங்களோட சூழலில் பயமோ மற்றது எந்த விதமான நெருக்கடிகளோ இல்லை. வரிச்சுமை மற்றபடி செலவு பிரச்சனைகள்லாம் ஒன்றொழிய, மற்றபடி ஏதோ நாங்கள் வேறு எந்த பிரச்சனைன்றதும் இல்லை. படிப்பு கூட இங்கே ஓகே தான் இங்கே விட. மற்றது எங்களுக்கு இங்கே நார்மலாக சின்ன ஃபேக்ட்ரி மாதிரி ஏதாவது அல்லது கார்மெண்ட்ஸ் மாதிரி அப்படி ஒரு இதாவது செய்தால் கூடி அதை கொண்டு பக்கத்தில் இருக்கிற எல்லா பொம்பளைகளும் வீட்டில் சும்மா நிறைய பேர் இருக்கணும், அதை கொண்டு நாங்கள் ஏதாவது செய்து கொள்ளலாம். அல்லது தையல் சென்டர்கள் மாதிரி போட்டு அல்லது அவைக்கு ஏதாவது வாழ்வாதார உதவிகள் கொடுத்தா கூடி ஏதோ செய்து கொள்ளலாம்.